வணக்கம். நம்ம கிரீன் நர்சரியில் வந்து ரேர் வெரைட்டி பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய செடிகள் வந்திருக்கு, அதாவது ஏஜான செடிகள். ஃபஸ்ட்டு வந்து மில்க் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பழம் பார்த்திங்கனாக்கா நம்ம சப்போட்டா மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது பராபாங்கிற செடி. பராபாங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இதில் பிஞ்சுகள் காய்கள்லாம் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ரம்புட்டான் செடி. ரம்புட்டானும் பட்டிங் செடி இது. அடுத்து நம்ம ஸ்வீட் லூபிங்கிற ஒரு ஃப்ரூட் வெரைட்டியை பார்க்கலாம். அடுத்து வந்து மங்குஸ்தான் செடி. மங்குஸ்தான் வந்து பார்த்திங்கன்னாக்க பெரிய செடியாகவே இருக்குது, 4 அடி ஹைட்டில் இருக்குது. அடுத்து நம்ம ஸ்வீட் சாந்தோலுங்கிற செடி பார்க்கலாம். அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும், இப்போ இது வந்து இனிப்பாகவே இருக்கும், நல்ல பழம் வந்து இனிப்பாகவும் இருக்கும். அடுத்து வந்து ஜாதிக்காய் செடி, அதாவது நக்மண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செடி. அடுத்து வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா. அந்த ஸ்ட்ராபெரி கொய்யாங்கிறது நிறைய குட்டி குட்டியாக நிறைய காய்க்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஆம்பளங்கிற ஒரு வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா காட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டார் ஃப்ரூட்டு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து வேரிகேட்டட் கொய்யா. வேரிகேட்டட் கொய்யாங்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் பெரிய செடி தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெள்ளை நாவல். வெள்ளை நாவல் வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் நம்ம அந்த செடியிலே வந்திருந்தது. வணக்கம். நம்ம கிரீன் நர்சரியில் வந்து ரேர் வெரைட்டி பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய செடிகள் வந்திருக்கு, அதாவது ஏஜான செடிகள். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மில்க் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பழம் பார்த்திங்கனாக்கா நம்ம சப்போட்டா மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா 2 கலரில் இருக்கும். ஆக்சுவலாக மேல் பக்கம் வந்து க்ரீனாக இருக்கும், கீழ்ப்பக்கம் அடிப்பக்கம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி செடிகள் வந்து நல்ல ஏஜான செடிகள், அதாவது நாளான செடிகள். பார்த்திங்கன்னா இந்த தண்டு பகுதியை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இந்த க்ரோ பேக்லேயே வளர்ந்துருக்கும். இப்போ 5 வருஷம் வளர்ந்தால் இது காய்க்கணுமே உங்களுக்கு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் 5 வருஷம் வளர்ந்ததோடைய அது எப்படி தெரியுதுன்னாக்கா அந்த தண்டோட முதிர்ச்சியை பொறுத்து தெரியுது. பாருங்கள், நல்ல ஒரு பெரிய மரம் எப்படி ஒரு 5 வருஷம் ஆனால் எப்படி ஆகுமோ அதே மாதிரி முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது க்ரோ பேக்கில் இருக்கிறனால இப்படி ஸ்லோவாக தான் வளரும். நம்ம மாடி தோட்டத்தில் வச்சாலும் இந்த மாதிரி ஸ்லோவாக தான் வளரும். தரைப்பகுதியில் வச்சுருந்தோம்னாக்கா இது 5 வருஷத்தில் இப்போ காய்க்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். இப்போ நல்ல மெச்சூரிட்டி பிளான்ட்டாக இருக்குது இது. இப்போ நம்ம இதை வந்து தரைப்பகுதியிலே நம்ம நடவு செய்தோம்னாக்கா உங்களுக்கு ஒரு வருஷம் இல்லைன்னா 2 வருஷத்தில் இதனுடைய பலனை நம்ம எடுக்கலாம். அந்த மாதிரி நல்ல மெச்சூரிட்டி பிளான்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது பராபாங்கிற செடி. பராபாங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இதில் பிஞ்சுகள் காய்கள்லாம் இருக்குது. இது வந்து இந்த பிரான்ச்சஸ் வந்து மற்ற மரங்கள் மாதிரி இல்லாமல் அப்படி ஆப்போசிட் வரும். இலைகள் வந்து நல்ல திக்னஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது கூட ரொம்ப ஏஜ்டு செடி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதை தண்டு பகுதி வச்சு தான் அதை சொல்கிறேன். இதையும் கூட நம்ம தரைப்பகுதியில் நடும்போது இதிலே காய் இருக்குது. தரைப்பகுதியில் நட்டோம்னா இன்னும் நிறைய காய்கள் வரும். இதனுடைய பழங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கலரில் இருக்கும். இது பிஞ்சுகள் காய்கள்லாம் இதே மாதிரி பச்சை கலரில் இருக்கும். அந்த பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது ஒரு 100கணக்கான பழங்கள் காய்க்கும், நிறைய காய்க்கும். இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த செடியிலே பார்த்திங்கன்னா ஒரு பழம் இருக்குது. இந்த பழத்தை பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது புளிப்புத்தன்மையும் இனிப்பும் கலந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த இருக்குல்லையா, மஞ்சள் கலர் இருக்குது, நல்ல பழுக்கலை, நல்ல பழமாகணும். ஃபுல்லாகவே ஃபுல் ஷேப்புமே உங்களுக்கு வந்து அந்த எல்லோயிஷ் வரணும். இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு இனிப்புத்தன்மையும் ஒரு புளிப்புத்தன்மையும் கலந்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ரம்புட்டான் செடி. ரம்புட்டானும் பட்டிங் செடி. இது ஆக்சுவலாக இதில் ஆண் பெண் சேர்ந்து இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பட்டிங் மெத்தடில் பண்ணும்போது அதுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா எல்லோவும் ரெட்டும் வந்திருக்கு. அதில் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எல்லோ கலரில் இருக்கிற மாதிரியும் ரெட் கலரில் இருக்கிற மாதிரியும் வந்திருக்குது. இதுவும் வந்து நல்ல ஏஜான செடி தான். பார்த்திங்கன்னா பட்டிங் டைப்புங்கிறதுனால சீக்கிரமாக காய் வரும். இது ரெண்டுமே தனித்தனியாக நம்ம கொடுக்க முடியும். அந்த செடிகள் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடிக்கு மேலே இருக்குது. 5 அடி 6 அடி 7 அடி ஹைட்டில் இருக்குது. இந்த செடிகளை வந்து நம்ம நட்டோம்னாக்கா உங்களுக்கு பராமரிப்பு செலவு கம்மி. சாதாரணமாக அந்த ரேர் வெரைட்டிஸ் வைக்கும்போது பராமரிப்பு செலவுகள் இதுமாதிரி பெரிய செடிகளை நடும்போது கம்மியாக இருக்கும். அடுத்து நம்ம ஸ்வீட் லூபிங்கிற ஒரு ஃப்ரூட் வெரைட்டியை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அதுவுமே ஏஜான செடி தான். ஒரு ஹைட்டு பார்த்திங்கன்னா 7 அடி வரைக்கும் இருக்குது. இதனுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா செரி பழம் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதுவும் புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையில் தான் இருக்கும். இதுவும் வந்து காய்க்கிற ஸ்டேஜ் இருக்குது, பெரிய செடியாகவே இருக்குது. அடுத்து வந்து மங்குஸ்தான் செடி. மங்குஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய செடியாகவே இருக்குது, 4 அடி ஹைட்டில் இருக்குது. தண்டு பகுதியும் நல்ல ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, நல்ல தடிமனாக இருக்குது. இதுவும் வந்து அடுத்து நம்ம ஸ்வீட் சாந்தோலுங்கிற செடியை பார்க்கலாம். அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும், இப்போ இது வந்து இனிப்பாகவே இருக்கும், நல்ல பழம் வந்து இனிப்பாகவும் இருக்கும். ஒரு சப்போட்டா சைஸ் அளவுக்கு ஃப்ரூட் வரும்.
பார்த்தீங்கன்னாக்கா உள்ள அந்த ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மங்குஸ்தானில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மாதிரி வரும். அந்த இப்போ சதைப்பகுதி ரொம்ப இனிப்பாக இருக்கும். இலைகள்லாம் ரொம்ப இங்கே நம்ம நர்சரிக்கு வந்ததுக்கப்புறம் கூட செழிப்பாகவே இருக்குது. இலைகள்லாம் நல்ல அடர்த்தியாக பெருசாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 6 அடிக்கு மேலே ஹைட்டான செடிகளாக இருக்குது. அடுத்து வந்து ஜாதிக்காய் செடி, அதாவது நக்மண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செடி பார்த்திங்கன்னா பெரிய செடி, ரொம்ப 8 அடி ஹைட்டுக்கிட்ட இருக்குது. பெரிய கவரில் இருக்குது. அந்த தண்டு பகுதியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, நல்ல தடிமனாக இருக்குது. இதுவும் காய்க்கு தரைப்பகுதியில் நடவு செய்தோம்னாக்கா உடனடியாக நமக்கு காய்ப்பு தன்மைக்கு வரும். அடுத்து வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா. அந்த ஸ்ட்ராபெரி கொய்யாங்கிறது நிறைய குட்டி குட்டியாக நிறைய காய்க்கும். கொஞ்சம் இனி ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். சாதாரணமாக இந்த தண்டு பகுதியை பார்க்கும்போது நம்ம கொய்யா மரத்தினுடைய தண்டு பகுதி இருக்கிற மாதிரி தான் பார்த்து இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த தண்டு பகுதி அதே கலரில் தான் இருக்குது. இந்த பழங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான சுவையாக இருக்கும். நிறைய காய்க்கும். ரொம்ப பார்க்க மரம் நிறைய காய்க்கிற டைமில் பார்த்திங்கன்னா மரம் பார்க்கவே ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஆம்பளங்கிற ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா காட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. அதாவது ஊறுகாய் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு தான் இருக்கும், ஆனால் நிறைய காய்க்கும். பார்த்துங்க, இந்த ஒரு 18 இன்ச்சு பாட்டு தான் இது. எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ காய் இருக்குது. காய் நிறையவே காய்க்கும். நம்ம ஊறுகாய் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் மாடித்தோட்டத்தில் வைக்கலாம். மாடித்தோட்டத்தில் நம்ம தொட்டிலே நல்லா வளர்ந்துருக்கு. அந்த தண்டு பகுதி கூட நல்லா பெருசாகிடுச்சு. நல்லா ஒரு வெரைட்டி இது. அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டார் ஃப்ரூட்டு. நம்ம ஸ்டார் ஃப்ரூட் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த தொட்டி க்ரோ பேக்லே, அதாவது ஒரு 21 க்ரோ பேக்லே நிறைய காய்கள் வந்திருக்கிறத பார்க்கலாம். இன்னும் பிஞ்சியாக தான் இருக்குது, இன்னும் பழமாகலை. ஒரு செடிக்கே பார்த்திங்கன்னா 20-25 காய்கள் இருக்குது. இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 6 அடி ஹைட்டில் பெரிய செடியாக அவைலபிளாக இருக்குது. இந்த வெரைட்டி பொறுத்தளவு இது வந்து இந்த 2 வெரைட்டி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக புளிப்பு தன்மையோடது, இனிப்பு தன்மையோடதுன்னு சொல்லி. இது இனிப்பு தன்மையுடைய ஒரு வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து முள்சீத்தா. இந்த முள்சீத்தா பார்த்திங்கன்னாக்கா பெரிய க்ரோ பேக்கில் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட இது ஒரு 3 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்திருக்கு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8 அடிக்கு மேலே ஹைட் இருக்குது. அது இப்போ தெரியுதா, நீங்கள் பார்க்குறது வந்து அந்த சீத்தாப்பழத்தோடைய பூ தான். இது வந்து காயாயிடும். இப்போ நம்ம தரைப்பகுதியிலையும் வைக்கலாம், இது மாடித்தோட்டத்திலையும் வளர்க்கலாம். மாடித்தோட்டத்தில் வளர்க்கும்போது நம்ம இதை வந்து ப்ரூன் பண்ணி வளர்க்கணும். இப்போ இந்த ஹைட்டு ஒரு 5 அடி 6 அடி இருக்கிற மாதிரி நம்ம ப்ரூன் பண்ணி ஆரம்பத்துலேருந்தே வளர்த்தோம்னாக்கா மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம். இந்த முள்சீத்தாவுடைய பழங்களை வந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே தரைப்பகுதியில் இல்லைனா மாடியில் கூட நம்ம இந்த செடிகளை வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கெப்பல்ங்கிற ஃப்ரூட்டு. கெப்பல் வந்து உங்களுக்கு தெரியும், பெர்ஃப்யூம் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து இதனுடைய பழங்களை சாப்பிடும்போது நம்ம உடலில் இருந்தக்கூடிய வியர்வை கூட நல்ல மனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஜான செடி. அதாவது இது ஹைட்டுங்கிறத விட இதனுடைய வயது முதிர்ந்த செடி. இந்த தண்டு பகுதி பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது, தடிமனாக இருக்குங்கிறது தெரியும். நம்ம இப்போ இதுவரையும் காமிச்ச செடிகள் எல்லாமே தண்டு பகுதி நல்ல பருமனாகவே இருக்கும். அதனால் என்னென்னா நம்ம சீக்கிரமாக ஈல்டுக்கு வரும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து வேரிகேட்டட் கொய்யா. இந்த வேரிகேட்டட் கொய்யாங்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் பெரிய செடி தான். இந்த செடியிலே உங்களுக்கு இப்போ காய்கள் வந்திருக்குது. இது பிஞ்சு இன்னும் ஒரு முதிர்ச்சி அடையலை. செடிகள் வந்து இந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ப்ளஸ் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். ரொம்ப இனிப்பு தன்மையோடு இருக்கும் இந்த பழங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெள்ளை நாவல் வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் நம்ம அந்த செடியிலே வந்துருந்தது. ஆக்சுவலாக இது 3 வருஷம் ஆயிடுச்சு. அது இந்த க்ரோ பேக்கில் மாற்றி அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துலேயே நமக்கு பழங்கள் வந்திருந்தது. இது நிறைய காய்க்கும். நம்ம சாதாரண கருப்பு நாவல் மாதிரி தான் பழம் டேஸ்ட் இருக்கும். விதை உள்ள நாவல் தான் இது. பொதுவாக நர்சரிலேருந்து நம்ம செடிகள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த செடிகளை வாங்கிட்டு போன உடனே நடணும்னு நினைக்கக்கூடாது. அதாவது வெளியூர்களில் இருக்கவங்க கண்டிப்பாக வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து ஒரு வாரம் நம்ம நிழல் பகுதியில், அதாவது வெயில் அதிகம் இல்லாத பகுதியில் நிழல் பகுதியில் வைக்கணும். வச்சு வந்து தண்ணீர் வந்து செடியை வாங்கிட்டு போன உடனே தண்ணீர் விடணும். அதுக்கப்புறமா வந்து அதை வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாட்டி தண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அந்த கொஞ்சம் தண்ணி ஈரம் கம்மியாகும் போது ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணணும். நீங்கள் பார்சல்லையோ இல்லைனாக்கா எங்கேருந்து கார்லேயே வாங்கிட்டு போகிறீங்கன்னாக்கா அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக கையாளணும். அதே மாதிரி அவசர கதியில் நம்ம நடக்கூடாது. அந்த செடிகளை வாங்கிட்டு போயிட்டு உடனே கவரை ஓப்பன் பண்ணி உடனே நடணும்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக அதை ஒரு வாரம் வச்சுருந்து அது நல்லா அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நடணும். அதே மாதிரி நடும்போது இந்த பெரிய செடிகள்லாம் நடும்போது கண்டிப்பாக எந்த செடியாக இருந்தாலும் கொம்பு, அதாவது ஸ்டாக்கிங் ஸ்டிக்கும், அதாவது இது காற்றுல அசையாமல் இருக்கிறதுக்கு
கண்டிப்பாக வந்து அந்த கொம்பு ஒன்று சப்போர்ட் கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தா தான் அந்த செடிகள் வந்து டேமேஜ் இல்லாமல் நல்லபடியாக வளரும். இது வரைக்கும் நம்ம நர்சரியில் வந்து இந்த பெரிய செடிகள் ரேர் வெரைட்டியில் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம். இதே செடிகள் வந்து நம்ம சின்ன சைஸ்லையும் கூட கிடைக்குது. உங்களுக்கு தேவையை பொறுத்து எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க. நன்றி, வணக்கம்.